गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. சௌனகாதி மகரிஷிகள் சூத்தரை பார்த்து கேள்வி கேட்குறா. இந்த கபிலோபதேசம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த கபிலோபதேசத்தை நாங்கள் விஸ்தாரமாக கேட்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தன் அம்மாவுக்கு ஒரே ஒரு உபதேசத்தினால, இந்த ஒரு உபதேசத்தினால அந்த பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்றதை புரிய வச்சு அது அனுபவத்தில் கொடுத்துட்டாராம் அந்த பிரபு. ஒரே ஒரு உபதேசத்தினால அப்பேற்பட்ட இந்த உபதேசத்தை நீங்கள் நல்ல விஸ்தாரமாக சொல்லணும். சின்னதாக சொல்லிடக்கூடாது, விஸ்தாரமாக சொல்லி இது இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் இந்த கபிலோபதேசமானது இருக்க போகிறது. பின்னாடி உலகத்தில் பிறக்கிறவ அத்தனை பேரும் இந்த உபதேசத்தை கேட்டு எப்படி தேவகூதி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தாலோ அந்த மாதிரி ஜனங்களும் அடையணுன்றதுக்காக நீங்கள் இந்த கபிலோபதேசத்தை, இந்த கபில தேவகூதி சம்வாதத்தை விஸ்தாரமாக சொல்லணும்னு சௌனகாதி மகரிஷிகள் இந்த அத்தியாய ஆரம்பத்தில் சூத்தரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறா. இப்படி நீங்கள் கேட்டது போல தான் விதுரரும் மைத்ரேயர்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி இந்த கபில உபதேசத்தை நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும், சரித்திரத்தை விட உபதேசம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குன்னு கேட்டது போல் விதுரர் கேட்டார். மேலே இப்போது மைத்ரேயர் சொல்வது போல் சூதபுராணிகர் கதையை சொல்கிறார். கர்தம பிரஜாபதி அவர் கிளம்பி காட்டுக்கு போயிட்டார். இப்போ தேவகூதியும் கபிலவாசுதேவனும் அந்த ஆசிரமத்தில் இருந்துருக்கா. மாத சுஷ்ரூஷ 12 அழகாக இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து, இந்த குழந்தை பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி நம்மளுக்கு ஞான வைராக்கியத்தை கொடுக்க போகிறார்னு அந்த தேவகூதிக்கும் தெரியும், பிரம்மதேவராலையும் சொல்லப்பட்டதுனால மேலே அந்த கபிலவாசுதேவனை பார்த்து இந்த தேவகூதி அம்மா கேள்வி கேட்குறா. மேலே தேவகூதி அம்மா அழகாக கேள்வி கேட்குறாளாம். இந்த விஷய சுகத்தில் ஈடுபட்டு இந்த இந்திரியத்தை திருப்திப்படுத்தணுன்றதுனால தான் இந்த விஷய சுகத்தில் ஈடுபடுறோம். அப்படி விஷய சுகத்தில் ஈடுபட்டு இந்த இந்திரியத்தை திருப்திப்படுத்தினேன். எல்லா இந்திரியங்களையும், கண், காது, மூக்கு, தோல் எல்லாத்தையுமே இதை திருப்திப்படுத்தும் போது அப்பப்போ சந்தோஷமாக இருக்கே தவிர, ஆனால் இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்தி அடைஞ்சுதான்னா இப்படி திருப்திப்படுத்தி பார்த்தா இது ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்குது. அதனால் இது திருப்திப்படுத்த முடியாது, எவ்வளோ பண்ணினாலும் இதை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு அதிருப்தி மனசில் உண்டாயிருதே. இதை எப்படி போக்கிக்கிறது? இதை நீ என்ன பண்ணினாலும் சரி, எவ்வளோ இதை திருப்திப்படுத்தாலும் சரி, அந்த சமயத்தில் திருப்தியானது போல் இருக்கே தவிர திருப்தி ஆக மாட்டேங்கிறதே கபிலா. அதனால் இதை திருப்தி அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படி இந்த இந்திரிய சுகம் அப்படின்ற அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு நீ எனக்கு உபதேசம் பண்ணணும். இதை எப்படி நான் இதுலேருந்து வெளியில் வர்றது? இந்த இந்திரிய சுகத்திலேருந்து வெளில ஆத்மாராமனா நான் எப்படி மாறணும் அப்படின்னு தன் தாயார் கபிலவாசுதேவன்கிட்ட கேட்ட உடனே கபிலவாசுதேவன் சந்தோஷப்பட்டு மேலே தாயாருக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி கபிலவாசுதேவன் மேலே சொல்ல வரத்துக்கு முன்னாடி திரும்ப தேவகூதி ஒரு விஷயத்த சொல்கிறாளாம். கபிலா, இது மாத்திரம் இல்லை, இப்போ நான் என்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் ஒரு இதுக்கு அதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு போல் இது ஒவ்வொன்றுத்துக்கும் மேலே இருந்துகிட்டே இருக்கே. இந்த முடிச்சா சேர்த்து ஒரு பெரிய முடிச்சா ஆறுதோன்னு, இந்த முடிச்சிலேருந்து நம்ம எப்படி விடுபட்டு வெளில வருது? இது 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 பிரிக்கவே முடியாத ஒரு முடிச்சு மாதிரி ஆகி நம்மளை நாமே பந்தப்படுத்துறது கபிலா. இதுலேருந்து வெளில வரி அமிர்தபுத்திரனாக ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன்ட்ட கேட்குறா. இந்த ஞானத்தை அடைய முடியாததுக்கு முக்கிய காரணம் எது? மோகம்னு ஒன்று இருக்கே. அந்த மோகத்தை எப்படி தான் போக்கிக்கிறது கபிலா? அந்த மோகத்தை எப்படியாவது தாண்டி உன்னுடைய திருவடியை, உன்னுடைய சரணாரவிந்தத்தை சேர்ந்துடணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ ஏற்றது போல் எனக்கு உபதேசம் பண்ணி உன்கிட்ட நீ அழிச்சின்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் புத்திரனாக இருக்கக்கூடிய கபிலனை பார்த்து ஆசையாக அந்த தேவகூதி அம்மா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறா. இப்படி அம்மா கேள்வி கேட்ட உடனே அவர் சந்தோஷப்பட்டு மந்தஹாசத்துடன் மேலே சொல்லணும்னு நினைக்கிறாராம். ஏன் இத்தனை நாளாக இது சொல்லலை அம்மாவுக்கு அப்படின்னா, இந்த பிரம்ம வித்தையோ இந்த மோட்ச தத்துவங்களோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களோ கேட்காம அவனுக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா கேட்காத ஒருத்தவன்ட்ட போய் ஒரு குரு கூப்பிட்டு இதை பற்றி சொல்லி அவனை அலட்சியப்படுத்தினான்னா அந்த பாபமானது அந்த குருவை தான் சேரும். அதனுடைய அருமை தெரிஞ்சு யார் கேட்குறாளோ, அதுக்கு யார் அதிகாரிகளாக இருக்காளோ அவர்கள் கேட்கும்போது அதை அப்போ சொல்லும்போது அதோடைய மகாத்மியமும் அவர்களுக்கு தெரியும். அப்போ அதை சரியாக அனுஷ்டானம் பண்ணுவார்கள். அதனால் அம்மாவாக இருந்தாலும்
அம்மாவா வாயை திறந்து கேட்டால் சொல்லிப்போம்னு அந்த கபில வாசுதேவன் காத்துட்டுருக்காராம். ஏன்னா இந்த தத்துவம், இந்த பிரம்ம வித்யா, இவர் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் அம்மாவுக்கு சொல்வது போல சொல்லி அம்மா மூலியமாக உலகத்துக்கே சொல்கிறார். இதனால் எத்தனையோ பேர் பயனடைய போகிறா அப்படின்றதுனால அம்மா எப்போ தன்கிட்ட கேட்க போகிறான்னு காத்துட்டுருந்தார். இப்படி அம்மா கேட்ட உடனே பரம சந்தோஷமாக கபில வாசுதேவனுக்கு மேலே மந்தஹாச முகத்துடன் அம்மாவை எப்படின்னா, இப்போது பொதுவாக உபதேசம் பண்ணுறவாள்லாம் மேலே பெரிய ஆசனத்தில் உட்காண்ட்ருப்பா, அப்போ கேட்குறவாள்லாம் கீழே இருப்பா. இப்படி தானே ஒரு குருவாக இருக்கிறவர் மேலே மேல்ஸ்தானத்தில் உட்காண்ட்ருப்பார். இங்கே அப்படிலாம் இல்லையா, அம்மா பக்கத்திலே அம்மாவுக்கு எழுத்தாப்பில் இப்படி உட்காண்ட்ருக்காராம் கபில வாசுதேவன். ஒரு முழந்தான் 2 பேருக்கும் கேப். இப்படி தேவகூதி அம்மா அது பகவான் தான்னு தெரியும், தன் குழந்தையாகவும் நினச்சிட்டு இப்படி அந்த வாத்சல்ய புத்தியோடு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறா. அவரும் அம்மாவுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அப்படி அழகாக சொல்லிக் கொடுக்குறார். மேலே பகவான் தன் உபதேசத்தை இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். கபில வாசுதேவன் ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணுறாராம். எல்லாருக்கும் புரிவது போல இந்த ஜீவனுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? 2 விஷயங்கள். ஒன்று புண்ணியம், மற்றொன்று பாபம். புண்ணியம்னு ஒரு தண்டவாளம், பாபம்னு ஒரு தண்டவாளம். அதுக்கு மேலே ரயில் இப்படி ஓடுறது மாதிரி நம்ம வாழ்க்கையானது ஓடிண்டே இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம புண்ணியம் வேணும், புண்ணியம் வேணும், புண்ணியம் வேணும், புண்ணியம் உயர்ந்ததுன்னு தானே நம்ம சொல்கிறோம். கபில வாசுதேவனை பொறுத்தவரையும் புண்ணியமும் உனக்கு பந்தம்தான், பாபமும் உனக்கு பந்தம்தான். புண்ணியத்தினால நீ சௌக்கியத்தை அனுபவிப்ப, அதனால் புண்ணியம் வேணும்னு நினைக்கிறமே தவிர, இந்த புண்ணியம் இருக்க இருக்க இதுவே வைகுண்ட பிராப்திக்கு உனக்கு அது இடைஞ்சலாக தான் இருக்க போகிறது. பாபம் இருந்தால் கேட்கவே வேணாம், சுகானுபவமும் இல்லாதபடிக்கு கஷ்டப்பட்டுன்னு நரக்கத்தில் கஷ்டப்படணும். அந்த மாதிரிமா இந்த புண்ணியமும் பாபமும் அத்தியந்த உபரதி. இது நில் பேலன்ஸாக ஆனுமா 2. அது நில் பேலன்ஸாக என்னைக்கு ஆறுதோ அப்போ பகவானோட 2 கலந்துடலாம். அந்த நில் பேலன்ஸாக அந்த புண்ணிய பாபத்தை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு மேலே நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு முதல் வழி என்னன்னு இவர் சொல்லும்போது, இவர் பிரதானமாக 2 வழி எடுத்துன்னு சொல்கிறார். ஒன்று யோக மார்க்கம், மற்றொன்று பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தை பற்றி பின்னாடி சொல்கிறார். முதல்ல இவர் சொல்கிறதே யோக மார்க்கத்தை பற்றி தான் சொல்கிறார். இந்த யோக மார்க்கத்தை வச்சுட்டு நாம் இந்த புண்ணிய பாபத்தை நில் பேலன்ஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறார். எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய விஷயம்தான். என்னது அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான் அப்படின்னு அங்கே போய் நிறுத்திடுறான். இந்த மனசை வச்சுன்னு நாம் என்ன வேணாலும் பண்ணலாம். அது அவ்வளோ பவர்ஃபுல்லானதான் அந்த உலகத்தில். அந்த பவர்ஃபுல்லான மனசு எந்த ரூபத்தில் இருக்குன்னு இன்னும் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மனசு என்ன இப்போது திரவிய ரூபமாக இருக்கா, அல்லது ஒரு சாலிடாக இருக்கா, அல்லது வேறு ரூபமாக காற்று வழியாக இருக்கா, எப்படி இருக்கு இந்த மனசுன்னு இதுவரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த மனசு தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறதுமா. இந்த மனசை வச்சுட்டு நீ இந்திரியத்தை வச்சுட்டு கண்டதை சாப்பிட்றது, அப்புறம் கண்டதை பார்க்கறது, கண்டதை கேட்கறது, கண்டதை முகர்றது, கண்டதை ஸ்பரிசிக்கிறதுன்னு எப்படி விஷய சுகத்தில் நீ ஈடுபட்டுண்டே இருந்தேன்னா இந்த மனசை வச்சுட்டு அப்போ நீ நரக்கமாகிற துவாரம் உனக்கு திறக்கும். அதில் போய் நீ பாபத்துக்குள்ள அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்து இப்படியே உழண்டுட்டே இருப்ப. ஆனால் இதே மனசை வச்சுட்டு நீ பகவத் சரணாரவிந்தம் தான் நம்மளுக்கு கத்தின்னு சொல்லிட்டு இந்த விஷய சுகத்தில் எதுவும் ஈடுபடாதபடிக்கு உன் வாழ்க்கை முழுக்க நீ பகவத் பரமாக மாற்றின்ட்டேன்னா வைகுண்டமாகிற துவாரம் திறந்திருக்கும். அதில் திறந்து நீ உள்ளே போய் பகவானோட 2 கலந்து, நீ ஒன்று பகவான் ஒன்றும் தனியாக இல்லாதபடிக்கு பகவானோட 2 கலந்துருவ. அதனால் இதுக்கு காரணமே இந்த மனசு தான். இந்த மனசை இப்படி நடுப்புற இருந்து 2 வழி கொடுத்துட்டார் பகவான். இந்த எந்த பாதையில் போகணுன்றதை நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது போல் அம்மாவுக்கு அழகாக உபதேசம் பண்ணுற. இந்த மனசாகிற பாப்பியை கெடுக்கிறது எதுன்னா காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியம் அப்படின்றக்கூடிய இந்த 6 சத்துருக்கள் தான் இந்த மனசாகிற பாப்பியை கெடுக்கிறது. இந்த 6 விஷயத்தை மாத்திரம் நாம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒதுக்கணுமே, ஆனால் இந்த மனசே அமிர்தமயமாக ஆகிடும். அமிர்தமயமான ஆனால் அந்த மனசை பகவத் சரணாரவிந்தத்தில் வச்சுட்டோன்னா அப்புறம் நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாமா. இதுக்கு முக்கியமாக எது சொல்லியிருக்கு அப்படின்னா பக்தி மார்க்கத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல யோகத்தையும் பக்தியும் சேர்த்து தான் வர்ணிக்கிறார். இப்போ அப்பேற்பட்ட பக்தி மார்க்கத்தை மாத்திரம் நீ எடுத்துட்டேன்னா இந்த மனசை சோப்பு போட்டு உடம்பு தேய்ச்சா அப்படியே அழுக்கு போகுமோ
அப்படி மனசு இருக்கிற அழுக்க இந்த பக்தி மார்க்கத்தினால போக்கிட முடியும் அப்படின்ற. உடனே அந்த கபில வாசுதேவனை பார்த்து மேலே தேவஹூதி அம்மா பேசுகிறாளாம், கபிலா நீ மோட்சத்வாரம்னு சொல்கிற, அப்புறம் வந்து யோக மார்க்கம்னு சொல்கிற, இந்த பக்தி மார்க்கம்னு சொல்கிற, இந்த பக்தி மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தை கடைசியாக சொன்னியே, இப்பேற்பட்ட பக்தி மார்க்கத்தை எனக்கு எங்கே போனால் கிடைக்கும், யார் சொல்லி தருவா, நான் எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ சொல்கிறது தான் சரி, இந்த பக்தி மார்க்கம் வந்து எங்கே போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீ, அப்படி தான் தெரிஞ்சுக்கணும். நான் கூட நினச்சேன்னா இந்த பக்தி மார்க்கத்தை, இந்த பக்தியை உனக்கு கொடுக்க முடியாதுமா, இந்த பக்தி மாத்திரம் மகான்கள் நினச்சாதான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகான்களுடைய பெருமையை பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ மேலே என்ன பண்ணணும்னா, இந்த மகான்கள் எங்கே இருக்காலோ அவங்க நோக்கி ஓடணுமா, மகதனு கமலபியான்னு மகான்கள் நோக்கி ஓடணும், அவர்கள் எப்படி இருக்காலோ பார்க்கணும், அவளுடைய நடத்தையை பார்க்கணும், அவளுடைய சாரித்திரம், அவருடைய ஜீவிதமே எப்படி இருக்குன்னு பார்த்துண்டு அந்த மாதிரி நீ உன்னை மாற்றிண்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் நீ வந்து சரியாக பண்ணிட்டு வந்தேன்னா, அந்த மகான்களை ஆசிரியிச்சேன்னா இந்த பக்தியானது எப்படி உன்கிட்ட வருதுன்னே தெரியாது, அப்படி வந்து பரிபூர்ணமாக வந்து உங்ககிட்ட பக்தி மாதாவது அனுகிரகம் பண்ணி உங்ககிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கபில வாசுதேவன் தேவஹூதி அம்மா கிட்ட சொல்கிறார். உடனே மேலே தேவஹூதி அம்மா கபில வாசுதேவனை பார்த்து கேட்குறாளாம், அப்பா நீ மகான்கள் மகான்கள்னு சொல்கிற, எனக்கு உங்கள் அப்பாவை தான் தெரியும், உங்கள் அப்பாவை தவிர வேறு யாரும் நான் பார்த்ததில்ல, உங்கள் அப்பாவே பரம மகான் பரம பிரம்ம ரிஷின்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அவர் இல்லை. எனக்கு என்னென்னா இந்த மகான்கள்னு நீ இப்போ சொல்கிறியே, நீ கேட்கக்கூடிய உபதேசம் உலகம் முழுக்க கேட்க போகிறது, ஆனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் உன் வாக்குனால மகான்கள் எப்படி இருப்பா அப்படின்னு இந்த மகான்களுடைய குணகணங்கள் அவர்களுடைய லட்சணத்தை நீ வாக்குனால சொல்லணும், அதை தெரிஞ்சுட்டு இப்படி இருக்கிறவா மகான்கள்னு நாங்கள் போய் அவெல்லாம் ஆசிரியப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மகான்கள் எப்படி இருப்பா அப்படின்ற அவர்களுடைய குணத்தை நீ வர்ணிக்கணும் கபிலா அப்படின்ன உடனே மேலே கபில வாசுதேவர் இந்த மகான்களுடைய குணத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். பொதுவாக எல்லா இடத்துலையும் கருணாசாகரா தீனதயாளோ அப்படின்னு பகவானை பற்றி மகான்கள் அவருடைய குணகணங்களை வர்ணிப்பா. ஆனால் இங்கே என்ன ஆச்சரியன்னா, சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ணி பரம ஆனந்தத்துடன் தன்னுடைய நிஜ பக்தாலாக இருக்கக்கூடிய மகான்கள் எப்படிப்பான்னு தன் வாக்குனால வர்ணிக்கிறார். நிறைய குணங்கள் சொல்கிறார் மகான்கள்லாம் எப்படிப்பான்னு. முதல்ல எடுத்துட்டதே திதிக்ஷவகான்னு பொறுமையை தான் சொல்கிறார். மகான்கள் ரொம்ப பறக்க மாட்டார்கள், எல்லாத்துக்கும் பொறுமையாக இருப்பாளாம் திதிக்ஷவகா. இப்படி இருந்துட்டு அடுத்தது என்னென்னா காருணிக்காக, எல்லாரிடத்துலையும் வந்து அலாதியான ஒரு கருணை, யாரை பார்த்தாலும் கருணை, இவன் வேண்டியவன் வேண்டாதவன், இவனுக்கு பண்ணினா நம்மளுக்கு அது வரும் இது வரும்னு இல்லாதபடிக்கு யாரை பார்த்தாலும் கருணையை பொழியக்கூடியவர்கள். அடுத்தது சுகிருத சர்வதேகினாம், சுகிருத்துன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அந்த ஒரு ஜீவனுக்கு அவர் உபயோகப்படுறது, அந்த ஜீவனுக்கு சகாயப்படுறதுக்கு சுகிருத்துகள்னு பேர். சர்வதேகினாம் சுகிருதா, இந்த மாதிரி மனுஷர்கள் மாத்திரம் இல்லை, அங்கே பசு பக்ஷி மிருகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவர்களுக்கு சர்வத்திர பகவானாக தான் தெரியறதுனால இது வேண்டியவர், இவர் இந்த ஜந்து வேண்டியது, இந்த மனுஷன் வேண்டியவன் இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் ஹிதத்தை பண்ணிண்டு இப்படி எல்லாரிடத்தையும் சமபுத்தியோடு இருந்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த உத்தம குணம் உள்ளவர்கள் மகான்கள். சர்வதேகினாம் சுகிருதா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் குணம் அஜாத சத்ருவகா, சத்ருக்களே கிடையாதுண்ணா. இந்த மாதிரி நம்ம சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா சத்ரு எங்கேருந்து வரப்போகிறான். அதனால் அஜாத சத்ருவகா சாந்தாக அப்படின்றார். எப்பயுமே சாந்தமாக இருப்பாளாம். சாந்தமானா அப்படியே பறக்கிறது, அது வேணும் இது வேணும்னு இங்கே போகிறது, பரபரப்புன்னு போகிறது, அது பண்ணுறது இல்லாதபடிக்கு எப்பயுமே சாந்தமாக இருப்பா. இதில் ரெண்டு விதம் இருக்குது சாந்தம்னா. சில பேர் பார்த்தா அப்படியே சாந்தமாக உட்காண்டிருக்கிறது போல் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா எள்ளும் கொள்ளும் வெடிச்சுட்டு இருக்கும். அவன் அதை பண்ணுறான், இவன் இதை பண்ணுறான், அதை பண்ணுறான்னு. ரெண்டு விதமான மௌனமும் தேவை, ரெண்டு விதமான சாந்தமும் தேவை. ஒன்று வெளியில் இருக்கிற சாந்தம், ஆந்தரிகமான சாந்தம், ரெண்டுமே இருக்குமா மகான்களுக்கு. மனசறைவுலையும் வந்து மனசு அலபாயாதபடிக்கு சாந்தமாக இருப்பார்கள். அஜாத சத்ரவகா சாந்தாக, அப்புறம் சாதவகா அப்படின்ற சாதுக்களாக இருப்பாளாம். பொதுவாக சாதுன்னா நம்ம உலகத்தில் பார்க்கும்போது சார் அவர் ரொம்ப சாது சார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் அசடாக இருப்பார், விஷயம் தெரியாதவர் சாது, அவரை நம்ம தான் பார்த்துக்கணும்னு இப்படி பேசுவோம். ஆனால் இங்கே சாதுக்கள்னால் என்ன அர்த்தம்னா சாஸ்திரோக்தமாக வாழறது. நான் பெரிய மகான், நான் எப்படி வேணா இருக்கலாம், நான் பண்ணுறதா சட்டம், நான் தான் வசிஷ்டர், நான் தான் வாமதேவர்னு இப்படி பண்ணாதபடிக்கு சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோம், தான் எந்த நிலையில் இருந்தாலும் சாஸ்திர பிரகாரம் வாழ்ந்துன்னு வருவார்கள். சாதவகா சாதுபூஷணாக,
அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வர்ணிக்கும்போது இந்த மகான்கள்லாம் ஏதோ பூஷணம்னா போயிட்டு பூஷணம்னா நகைகள் இப்படி தன்னை இப்போ பொதுவாக உலகத்தில் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேணுங்கிற நகைகள் லௌகிகமான சாமகிரிகள் இவையெல்லாம் போட்டுட்டு நம்மள இன்னும் அழகுபடுத்திப்போம். ஆனால் இந்த மகான்கள் இந்த மாதிரி எந்த லௌகிக சாமகிரிகளும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு என்னன்னா அவருடைய நன்னடத்தை தான், இந்த குணங்களே அவர்களுக்கு பூஷணங்களாக நகையை விட அழகாக இருக்குமா அதை பார்க்கறதுக்கு. இப்படிப்பட்ட ஆத்ம குணங்களோடு இருக்கும்போது அதனால் வெளியிலேருந்து ஒரு நகை ஒரு பூஷணம் இவர்களை உயர்ந்ததாக காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. இவருடைய நன்னடத்தையே அவர்களை பார்த்தாலே தெரியும் அப்பேற்பட்ட மகான்களாக இருப்பார்கள். சாது பூஷணா அப்படின்னு வர்ணிக்கிறார். இத்தனை குணத்தையும் வர்ணிச்சுட்டு அடுத்தது சிகரம் வச்சது போல ஒன்று சொல்கிறார். மை அனன்யேன பாவேன பக்திம். இத்தனை குணங்கள் இருந்து பகவத் பக்தி இருந்தால் தான் அது இன்னும் கூட சோபிக்கும். அப்படி இவர்கள் எப்படி பக்தி பண்ணுவார்கள்னா அனன்யேன பாவேன. என்னென்னா சும்மா ஏதோ இப்போ நம்ம உலகத்தில் எப்படி பக்தி பண்ணுறோம், நம்மளுடைய மனசை என்ன பண்ணுறோன்னா இந்த மனசை தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அந்த மனசை நாம் ஒரு 30% மனைவி கிட்ட, ஒரு 30% குழந்தைகள்கிட்ட, ஒரு 10% வீட்டுக்கிட்ட, ஒரு 10% காரு, 2% சாப்பாடு, 5% இப்படின்னு இந்த மனசை பிரித்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு திருடபக்தி கிடையாது. ஆனால் இவர்களுக்கு என்னென்னா அனன்யேன பாவேன, வேறு எந்த விஷயம் இவர்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் எல்லார்ட்டையும் பிரியமாக இருப்பா. ஆனால் அவள் மனசில் பார்த்தா நான் ஒண்டி தான், நான் தான் லட்சம்னு இருப்பா. மை அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி. அப்படி பக்தி பண்ணிட்டு என்கிட்ட இப்படி ஒரு அலாதியான அனன்யமான கங்கா பிரவாகம் போல பக்தி பண்ணிட்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாராம் மத்கிருத்தே தியக்த கர்மானஹா அப்படின்னு. ஏன்னா என் மேலே வச்ச ஆசையினால் அவர்களுக்காக உள்ளக்கூடிய கர்மாக்கள்லாம் விட்டுடுவார்கள். இப்போ கர்மாக்கள்லாம் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அபரகாரியங்கள், தர்ப்பணாதிகள், அமாவாசை, நம்மளுக்கு கர்மான்னு இதுதான் இப்போது விவகாரத்தில் உபயோகமாக இருக்குது. கர்மான்னா என்னென்னா நீ பண்ணக்கூடிய எல்லா சேஷ்டையும் கர்மா தான். நீ சாப்பிட்றது, தூங்கிறது, உன்னுடைய எமோஷன் எல்லாமே கர்மத்தில் தான் சேரும். அதனால் மகான்கள் என்ன பண்ணுவான்னா மத்கிருத்தே என் மேலே வச்ச ஆசையினால் அவர்களுக்கு உலகத்தில் இந்த காஃபி மேலே ஆசை இருக்காது, சாப்பாடு மேலே ஆசை இருக்காது, மனைவி மேலே ஆசை இருக்காது, தன்னுடைய அகங்காரம் மமக்காரம் எதுலேயுமே ஆசை இருக்காது. அது இருக்கிறதுனாலேயே எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவா. எதை வேணாலும் என் பொருட்டு ஏதோ வச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என் பொருட்டு அவர்கள் வந்துருத்துன்னா எதை வேணாலும் தியாகம் பண்ணிடுவா. மத்கிருத்தே தியக்த கர்மானஹா. என்னென்னா தன்னுடைய கர்மாக்களை விட்டுருவா. தியக்த ஸ்வஜன பாந்தவாக. எனக்காக இப்போ மனைவி, குழந்தைகள், இவர்கள் இந்த மாதிரி உள்ள நம்ம சரீர பந்துக்கள் அவரவர்களுக்கு அந்தந்த லெவலில் இருக்குது. இப்போ மனைவி குழந்தைகள் ஃபஸ்ட்டு சர்க்கிள், அதுக்கப்புறம் அண்ணா தம்பி அந்த அவர்களோட குழந்தைகள் அடுத்த சர்க்கிள், அதுக்கப்புறம் அது தாண்டி இருக்கிறவா, இப்படின்னு நம்ம ஒரு அவன் பிரியமாக இருக்கிறது ஒவ்வொரு லெவலில் வச்சுட்டுருக்கோம்ல. ஆனால் இவர்களுக்கு என்னென்னா பகவான் ஒத்தந்தான் இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிற இந்த மனைவி குழந்தைகளை கூட விட்டுருவாளாம். மத்கிருத்தே தியக்த கர்மான தியக்த ஸ்வஜன பாந்தவாக. யாரையும் பார்க்க மாட்டா, எல்லாரும் என் பொருட்டு தியாகம் பண்ணிட்டு நான் தான் லட்சியம்னு இருப்பா. இப்படி இருக்க முடியுமான்னா இந்த இத்தனை குணங்களையும் சொல்கிறாலனோ இது எல்லாத்துக்கும் உதாரணமாக நம்ம பக்த விஜயத்தில் இருக்கிற பாண்டரங்கனோ, எல்லா மகான்களும் பிருந்தாவனத்தில் வாழ்ந்த மகான்களோ, இல்லை ராமபக்தாலாக இருக்கக்கூடிய ராமதாசர் முதலியவர்களோ எல்லாரும் பார்த்தா இந்த எத்தனை குணங்கள் சொல்கிறாரோ அத்தனை குணங்களுக்கும் சாமியமாக வாழ்ந்திருக்கா. பகவானுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கா. தன்னுடைய சரீர சுகத்தை தியாகம் பண்ணியிருக்கா, தன்னுடைய மனைவியை தியாகம் பண்ணியிருக்கா, தன்னுடைய குழந்தைகளை தியாகம் பண்ணியிருக்கா, தன்னுடைய சொத்தை முழுக்க இழந்திருக்கா. ஆனால் பகவான் தான் முக்கியம்னு இருந்திருக்கா. இப்படி பகவான் சொன்ன வாக்கு அதை அப்படியே சத்தியம் பண்ணுவது போல் இந்த பக்தாலாம் வாழ்ந்து காமிச்சிருக்கா. அப்பேற்பட்ட மகான்கள் எப்பயுமே என்னுடைய ஆசிரியத்தில் என்னுடைய திருவடியில் தான் இருக்கணும்னு நினைப்பா. அப்படி இருந்த அவர்களால் அவர்கிட்ட போய் என்ன நீங்கள் என்ன எப்போ வந்தேல், சாப்பிட்டேலா, ஏதாவது இடங்கிடம் வாங்கியிருக்கலா, வீடு வாங்கியிருக்கலா, லௌகீகமான இந்த விஷயத்தை கேட்டான்னா அவள் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாள். மதாஸ்ரயா கசாமிருஷ்டாக. எப்படின்னா பகவானை பற்றின பேச்சை தவிர வேறு எந்த பேச்சும் பேச மாட்டாள். அப்படி பகவானை பற்றி பேசுகிறவாள்கிட்ட கிட்ட தான் அவள் பேசுவாள். ஒரு அபங்கம் கூட இருக்குது. யாச்சவாணி ரங்களி ராமநாம அப்படின்னு அந்த மகான் சொன்னார். யாருடைய வாக்கு அனவரத்தமும் ராமநாமம் சொல்கிறதோ அவன்கிட்ட தான் நான் பேசணும், கண்டவன்ட்டு போய் பேசக்கூடாதுன்னு இப்படி மகான்கள் தன்னுடைய கீர்த்தனையிலேயே பாடியிருக்கா. அப்படி மகான்கள் யார் நாமம் சொல்கிறாளோ, பகவத்குணத்தை பற்றி பேசுகிறாளோ அவள்கிட்ட தான் பேசுவா. அப்படி ஒரு கால் நிறையா பக்தர்கள் கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டான்னா ஷண்வந்தி கதையந்திச்சா. முதல்ல பகவத்குணத்தை கேட்பா,
அப்படி அவர்கள் கேட்கணும்னு நினச்சான்னா இவர்கள் மேலே பஜனை பண்ணுறது என்னுடைய விஷயமான பிரவச்சனங்கள் இப்படின்னு என்கிட்டே தான் இவன் மனசை வச்சுருப்பாளே தவிர லௌகீகத்தை உள்ளே வரா மாதிரி தான் இருக்கவே மாட்டா. அப்படி இருக்கிறவர் தான் மகான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதிட்டு இந்த மகான்களுடைய லட்சணத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இப்பேற்பட்ட மகான்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் தப்பிச்சுன்னு இருக்காளே மற்ற லௌகீக விஷயத்தினால் ஆத்தியாத்மிகா, அதிதேவிகா, ஆதிபௌதிகன்னு இந்த 3 விதமான தாப்பங்கள், மற்ற கஷ்டங்கள் இவைகள் எதுவுமே இருந்தாலும் அவளை ஒன்றும் பண்ணாதான், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகும். ஏதோ அந்த காற்று வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி போகுமே தவிர இவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன் பாதிப்பு இருக்காதுன்னா, என்ன ஆசிரியிச்சு என்ன அனவரத்தமும் தியானம் பண்ணிட்டு என் சரணாரவிந்தத்தினுடைய நிழலில் இருக்கக்கூடிய இந்த மகான்களை எந்த தாபமும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்தாலுமே அது சோபை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகான்களுடைய லட்சணத்தை வர்ணிக்கிறார். இத்தனையும் சொல்லிட்டு இப்பேற்பட்ட மகான்களுடைய சங்கத்தை உனக்கு கிடைக்கணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ. இந்த உலகத்தில் சங்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இதுதானே சொல்லிகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சங்கம் இருக்க தான் இருக்கும். சங்கம்னா செயற்கைன்னா இப்போ எல்லா விதமான செயற்கை. இப்போ நம்ம சாப்பிட்றோன்னா சாப்பிட்றதோட செயற்கை ஆகிறோம். இப்படி எல்லா விஷயம் தூங்குறோன்னா தூங்குறதோடு நம்ம சேர்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்ந்தால் தான் உலகமே இயங்கும். சேராமல் இருக்கவே முடியாது. அதனால் ஏதோ ஒன்றுக்கிட்ட நம்ம சேர்ந்தான் ஆகணும். அதனால் மகான்கள் கிட்ட போய் நீ சேர்ந்துரு. அதனால் சேர்ந்தேன்னா ஏதோ ஒரு சங்கம் பிடிச்சிக்கணும்னால சத்சங்கத்தை நீ பிடிச்சிட்டேன்னா மற்ற இந்த துஸ்சங்கம்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும். துஸ்சங்கத்தை அழிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா சத்சங்கம் தான். அப்பேற்பட்ட மகான்களுடைய திருவடி நீ ஆசிரிச்சிட்டியானா துஸ்சங்கம் உன்னை கண்டு ஓடி போயிடும். அப்பேற்பட்ட மகான்கள் எங்கே இருக்காலோ அவர்கள் இருக்கிற இடத்துக்கு நீ ஓடு. அவளுடைய சங்கத்தை வேணும்னு நீ பகவான்கிட்ட எப்பொழுதுமே அனவரத்தமும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இரு அப்படின்னு. மகான்களுடைய சங்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார் கபிலவாசுதேவன். இப்பேற்பட்ட மகான்கள் அனவரத்தமும் தியானம் பண்ணிண்டு எந்த மகான்கள் பரமஸ்ரத்தையோடைய என்னுடைய குணங்களாக இருக்கக்கூடிய பகவத்குணத்தை அவ வாக்குனால நீ கேட்டே ஆனால் உன் காது வழியாக உள்ளே போய் உன் மனசில் இருக்கிற அத்தனை தாபங்களையும் அத்தனை பாபங்களையும் போக்கி உன் மனசை நிர்மலமாக ஆக்கிடுமா. அப்பேற்பட்ட மகான்கள்கிட்ட போய் நீ எப்போ பார்த்தாலும் என்னுடைய குணகணங்களாக இருக்கக்கூடிய பகவத்குணத்தை கேட்டுட்டே இருக்கணும். அதுதான் உன் மனசுக்கு சமாதானமும் ஆகும், உன் மனசை பரிசுத்தமும் படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிற. இப்படி கேட்ட கதையினால உன் மனசானது பரிசுத்தமாகி உனக்கே தெரியாது அப்படி அச்சஞ்சலமான கங்கா பிரவாகம் போல ஒரு பக்தி பகவான் இடத்துல வந்துடும். அப்படி நீ வந்துருத்துன்னா உன் ஜென்மா பற்றி நீ கவலையப்பட வேணாம். அந்த பக்தி வேணும்னா இந்த மகான்கள்கிட்ட போகணும், இந்த பகவத்குணத்தை கேட்டுட்டே இருக்கணும். அப்படி நீ கேட்டுட்டே இருந்தேன்னா பகவானுடைய திருவடியில் திருடமான பக்தியானது மனசில் உண்டாகும்னு சொல்கிறார். இப்படி சொன்ன அந்த கபிலவாசுதேவனை பார்த்து தேவகூதி அம்மா மேலே கேள்வி கேட்குறாளாம். இப்போ மகான்கள்னா யாருன்னு உன் வாக்குனால தெரிஞ்சுட்டேன். நீ இப்போ பக்தின்னு சொன்னியே, இந்த பக்தினால் ஒன்றையே அடைஞ்சிட முடியும்னு நீ சொல்கிறியே, அப்பேற்பட்ட பக்தின்னா என்ன? அது எத்தனை விதமாக இருக்குது? எந்த மாதிரி பண்ணினா உன் திருவடி அடைய முடியும்? அந்த பக்தியோட லட்சணங்கள்லாம் சொன்னேன். நீ சொல்கிறது மூலியமாக நானும் க்ஷேமத்தை அடைஞ்சு உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் க்ஷேமம் அடையிறோம். அப்பேற்பட்ட பக்தியை நீ சுலபமாக புரிவது போல என்ன மாதிரி சாதாரணமாக இருக்கிற ஸ்திரீகளும் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிறாளாம். ஏன்னா தேவகூதி சாதாரணமான ஸ்திரீயா, எப்பேற்பட்ட தபஸ்வினி, ஆனால் சொல்லும்போது தனக்கு எதுவும் தெரியாதது போல் இங்கே காண்பிக்கிறாளா. அப்படி என்ன மாதிரி சாதாரணமான ஸ்திரீகள் எத்தனை பேர் இருக்கா, எங்களுக்கும் புரிவது போல இந்த பக்தி மார்க்கத்தை நீ சொல்லணும்னு இப்படி தன் குழந்தையாகவும் தோன்றது, உபதேசம் பண்ணும்போது பகவானாகவும் தோன்றது. அப்படி இருக்கிற அந்த கபிலவாசுதேவனை பார்த்து இந்த தேவகூதி அழகாக கேட்குறான். மேலே தேவகூதி கபிலவாசுதேவர்கிட்ட சொல்கிறாராம், உங்கள் அப்பா கூட இருந்தேன், அப்பேற்பட்ட பிரம்ம ரிஷி, அவரே ஒரு ஞானி பரமபாகவதோத்தமன், அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்காம நான் விஷய சுகத்தில் ஈடுபட்டு என் வாழ்க்கையை வீணாக்கின்ட்டேன். அதெல்லாத்தையும் இப்போ நீ எனக்கு போக்கடிச்சிடணும். நீ 2 விதமான சொன்ன, ஒன்று யோக மார்க்கம்னு சொன்ன, பக்தி மார்க்கம்னு சொன்ன. இது ரெண்டுத்தையுமே எனக்கு புரிவது போல சொல்லி என்னை நீ உதாரணம் பண்ணணும் கபிலா அப்படின்னு கேட்ட உடனே மந்தஹாசத்துடன் மேலே பகவான் இந்த பக்தி மார்க்கத்தையும் சொல்கிறார், யோக மார்க்கத்தையும் சொல்கிறார். இப்படி பக்தி லட்சணத்தில் சொல்லும் வாயில் கபிலவாசுதேவர் சொல்கிறாராம், அனிமித்தா பாகவதி பக்தி சித்தேர்கரியசி. ஒருவன் மார்த்தம் பகவத் கிருப்பையினால் இந்த அது வேணும்னு இது வேணும்னு ஆசை இல்லாதபடிக்கு பிரபோ நீதான் வேணும் அப்படின்ற பகவானுடைய திருவடியில் மாத்திரம் ஒருத்தனுக்கு ஆசை வந்துருத்துன்னா அதுதான் இந்த உலகத்திலே பெரிய விஷயம்.
உலகத்திலே பெரிய விஷயம்னு என்னென்னா அஷ்டமகா சித்திகள், அது பகவான் கிருப்பையினால் வந்தால் தான் உண்டு அப்படின்னா அஷ்டமகா சித்திகள். அந்த அஷ்டமகா சித்தியும் தாண்டி ஒன்று இருக்கான். அது என்னதுன்னா ஞானம். ஞானான் முக்தி, பகவானோட இரண்டரை கறக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஞானம். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்தியானது அந்த ஞானத்தை விட உயர்ந்தது. ஏன்னா அந்த ஞானத்தை இந்த பக்தி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருமா. ஞானம்னா என்னென்னா சர்வத்திர பிரம்ம தரிசனம், அதுக்கப்புறம் பகவானோட மோட்ச சாதனத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை இந்த பக்தி சுலபமாக நம்மளுக்கு கொடுத்துருவா. அதனால் நீ என்ன பண்ணணும்னா அது வேணும் இது வேணும்னு ஆசை இல்லாதபடிக்கு பகவான் தான் வேணும்னு அப்பேற்பட்ட பிரபுவனுடைய நீ ஆசையை வச்சாலே போதும். உனக்கு அந்த ஞானம்ன்றது உன் கதவை தேடின்னு வந்துடும், கதவை தட்டினும் ஆற்றுக்கு வந்துடும்னு பகவான் பக்தியினுடைய உயர்வையும் லட்சணத்தையும் சொல்கிறார். இப்படி பக்தி நட்சத்திரத்தெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது இந்த பக்தி எப்பேற்பட்ட உயர்ந்தவள்னு சொல்லிட்டு வரும்போது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் எது? மோட்சம் வைகுண்டம்னு சொன்னோம்ல. ஒரு கால் பக்தி வந்து முழுக்க வந்துடுத்துன்னா பகவானே வந்து கூப்பிட்றாராவா வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னா, எனக்கு வைகுண்டம்லாம் வேண்டாம், உன்னை பக்தியாக இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கேன் பாரு, இதில் உள்ள ஆனந்தம் அந்த வைகுண்டத்தில் இருக்குமான்னு தெரியல, நான் வரமாட்டேன்னு மகான்கள் சொல்லுவா அப்படின்னு பகவான் சொல்கிறாராம். அதுக்கு உதாரணமாக துக்காராம் மகாராஜ் இருக்கார். பகவான் வைகுண்டத்திலே விமானத்தை எடுத்துன்னு வந்து துக்காராம் வான்னு கூப்பிட்டா, எனக்கு சத்சங்கம் தான் வேணும், அந்த சத்சங்கத்தில் உன்னை பக்தி பண்ணிட்டு நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு வைகுண்டத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு துக்காராம் வரலன்னு சொல்லும்போது பாண்டரங்கன்னு கெஞ்சி ஆயிடுச்சுன்னு போகிறாராம். ஆஞ்சநேய சுவாமி பார்த்து ராமர் கேட்குறாரு, என்ன ஆஞ்சநேயா நீ வரலையா அப்படின்னா, வைகுண்டத்தில் என்ன இருக்குது, உங்களை பார்த்துட்டே இருப்போம், எனக்கு அதெல்லாம் வேணாம், பக்தியாக உங்கள் பக்தாலாம் கதை சொல்லும்போது உங்களை நான் அனுபவிக்கிற இந்த ஆனந்தமானது வைகுண்டத்தில் கிடைக்குமான்னு தெரில, நான் வரலேன்ட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அதே மாதிரி விருத்ராசுரன் ஒருத்தர் சரித்திரம் பின்னாடி வரப்போகிறது. அவன் பரமபக்தன். அவன் என்ன சொல்கிறான்னா, பகவான் மேலே பக்தி வச்சுன்னு ஒரு கால் பகவான் எனக்கு ஆசைப்பட்டு அபவர்க்கமாக இருக்கக்கூடிய பகவானுடைய இரண்டரை கலக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தை கொடுத்தா கூட நான் எனக்கு அது வேண்டாம் பிரபோ, உன்னிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி வேணும்னு இப்படி மகான்கள்லாம் இந்த பக்தி ஒன்று இருந்தாலே போதும், உலகத்திலே பெருசாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தை கூட வேண்டான்னு சொல்லிடுவாமா அப்படின்ற. இப்போ ஏற்பட்ட பக்தி எவன் ஒரு ஜீவனுக்கு வருதோ அவன் மகானாக மாறிடுறான். அப்பேற்பட்ட அந்த நிலைமையில் இருக்கிறவர்கிட்ட போய் நீ வந்து சாப்பிட்டியா தூங்கினியா லௌகிகமான ஏதாவது விஷயத்தை கேட்டால் அவளுக்கு ஏதோ சூலத்தை வச்சு கொடுத்துற மாதிரி இருக்குமா உடம்புல. இவன் எதுக்கு தேவையில்லாமல் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறான்? நாம் ஆனந்தகரமாக இருக்கும்போது, நான் வந்து பகவான் நினச்சிட்டு இப்படி இருக்கும்போது, இந்த சரீரம்னு ஒன்று ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குன்னு இது எப்படியாவது விட்டுட்டு பகவானோட இரண்டரை கலக்கணும்னு இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இதை பற்றின விஷயத்தெல்லாம் கேட்டு தன்னை கஷ்டப்படுத்துவது போல் இருக்குமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டால் அந்த மாதிரி மகான்கள் கிட்ட அப்படின்னு இந்த பக்தியானவள் அந்த நிலைக்கு கொண்டு விட்டுருவா அப்படின்னு இந்த பக்தியினுடைய விசேஷத்தை பகவான் சொல்கிறார். மேலே கபிலர் சொல்கிறாராம், இந்த மகான்கள் இப்படி இருக்கிற மகான்கள் வேணால் இந்த வைகுண்டத்தை வேண்டான்னு சொல்லுவா, இந்த மாதிரி மகான்கள் வந்து என் கூட இருக்கணுன்றதுக்காக தானே இந்த வைகுண்டத்தையே நான் கட்டி வச்சுருக்கேன். இவர்கள் வேணால் சொல்லலாம், ஆனால் இவர்கள் வரலன்னா அந்த வைகுண்டமே வைகுண்டமாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இவர்கள் வந்து கெஞ்சி கூத்தாடி இங்கேருந்து வைகுண்டத்துக்கு வான அழிச்சுன்னு போவேன் அப்படின்னு சொல்கிறாரா. அது அப்படியே நடந்திருக்கு பாருங்க. துக்காராம் மகாராஜ் தான் வரலேன்ட்டார், ஆனால் பகவானே வந்திருக்காரே அப்படின்றதுக்காக அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக அந்த வைகுண்டத்தில் விமானத்தில் ஏறிட்டு போகிறாராம். இப்போ ஏற்பட்ட உத்தம பக்தனை அவனை வந்து சரியான பாதையில் நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துடும். அப்பேற்பட்ட உத்தம பக்தனுக்கு நண்பனாகவும் ஒரு குழந்தையாகவும் ஒரு சிஷ்யனாகவும் இருந்துட்டு அவனுக்கு நல்வழியை காமிச்சுண்டு இப்படி அவனை சரியான பாதையில் அழிச்சுன்னு போய் கடைசியாக எங்கிட்டே நான் அழிச்சுட்டுருவேன் அப்படின்னு பகவான் அபயம் கொடுப்பது போல் சொல்கிறாராம். இந்த உலகத்தில் ஜனங்கள்லாம் அகங்காரம் மமகாரத்தோட நான் என்னுடைய மனைவி என்னுடைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு இப்படி இது முடிச்சா ஆகி எல்லோரும் கஷ்டப்படுறார்கள். ஆனால் இந்த பக்தி மாத்திரம் உள்ளே வந்துருதுன்னா அவர்கள் இந்த மாதிரி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயம் கூட இவர்களை ஒன்றும் பண்ணாது. அது என்னுடைய கிருப்பையினால். அதுக்கு காரணம் என்னென்னா பக்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலே எல்லோரும் பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா பயம்தான். எதை கண்டாலும் பயம். ஐயோ நாளைக்கு எதா ஆகிடுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து நாளைக்கு பணம் இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பயம்தான் வந்து எல்லாரையும் பயமுத்துறது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பகவான் சொல்கிறாராம், இந்த பயம்ன்றது மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, இது வந்து மேலே தேவர்கள் அதுக்கும் மேலே பிரம்மா பரியந்தம் இந்த பயம் இருக்கான்.
இன்னும் உபனிஷத்தில் சொல்லும்போது பீஷாஸ்மாத் வாதப்பவத்தே பீஷோதேதி சூரியான்னு நீ எழுந்திக்கிறியோ, நீ சாப்பிட்றியோ, நீ தூங்குறியோ, இல்லை நீ விளையாடுறியோ, நீ காலமாயிட்டியோ, ஆனால் சூரியோதயம் நிற்கிறதோ, சூரிய அஸ்தமனம் நிற்கிறதோ, காற்று வீசுறது நிற்கிறதோ, மழை பெய்யறது நிற்கிறதோ, அதனால் எல்லாம் அது காரியம் டான்னு நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த காரியமும் அதுவாக நடக்காதுப்பா, மேலேந்து ஒருத்தன் பார்த்துட்டே வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் தான் நடக்கும். இதுதானே உலகத்தில் நடக்கிறது. சும்மா அப்படியே அந்த கம்பெனியை விட்டுட்டுனா ஒழுங்காக நடக்குமோ? மேலேந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தால் தானே சரியாக நடக்கும். அதே மாதிரி என்னுடைய ஆக்ஞையினாலையும் என் மேலே வச்சிருக்கிற பயத்தினாலேயும் தான் இந்த சூரியன் உதிக்கிறார், இந்த சந்திரன் அஸ்தமனார சந்திரன் உதிக்கிறார், வாயு வீசுறது, மழை பெய்யறது, வருணன் பெய்யறான், இந்த மாதிரி எல்லாமே என்னுடைய பயத்தில் தான் நடந்துட்டுருக்கு. இப்படி தேவர்கள் கூட இந்த பயத்தை கண்டு பயப்படுவா. ஆனால் என் திருவடி ஆசிரியிச்ச எந்த பக்தர்களுக்கும் எதை கண்டும் பயம் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு எதுலேயும் லட்சியமும் கிடையாது, நான் தான் லட்சியம். அதனால நிர்பயமாக இருப்பார்கள். ஒரு காலம் ஒரு பயம் வந்தால் கூட நான் அபயம் கொடுத்துருவேன்றது இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த பயமே இருக்காது. அந்த பயமே அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது இந்த பக்தர்களை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். இத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு திருப்பி முதல்ல வராராம். என்ன சொல்கிறாருன்னா, இத்தனையும் நீ பண்ணணும்னா இதுக்கு மனசு உனக்கு அனுகூலமாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் நீ பண்ணணும்னா இந்த மனசை தான் காரணம். இந்த மனசை வச்சு நீ எதை வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் இத்தனையும் சொன்னேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீ அனுஷ்டானமாக பண்ணிட்டு இதை நீ சரியாக பண்ணிட்டு வந்தாலே போதும், உனக்கு மோட்சத்வாரமானது திறந்துருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் மனசு தான். அதனால் இந்த மனசை இதில் செலுத்து, அதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தியினுடைய பெருமையும் மகான்களுடைய பெருமையும் சொல்கிறார். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த அத்தியாயத்தில் நீ உன் மனசை என்கிட்ட செலுத்து. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு பாராயணம் பண்ணால் பிடிக்கிறதுன்னா பாராயணம் பண்ணு, இல்லை நாமஜபம் பண்ணால் பிடிக்கும்னா நாமஜபம் பண்ணு, இல்லை பஜனை பண்ணால் தான் பிடிக்கும்னா பஜனை பண்ணு, இல்லை தியானம் பண்ணால் தான் பிடிக்கும்னா தியானம் பண்ணு, அர்ச்சனை பண்ணால் தான் பிடிக்கும்னா அர்ச்சனை பண்ணு. எனக்கு இதெல்லாம் எதுவும் பிடிக்காது, கோயிலாக சுத்த பிடிக்கும்னா கோயிலாக சுற்று, இல்லை எனக்கு மகான்களுக்கும் வார்களுக்கும் கைங்கரியம் பண்ணுறது தான் பிடிக்கும், எனக்கு இந்த பஜனை கேட்குறது தான் பிடிக்கிறதுனா அதை பண்ணு. என்ன சொல்கிறாருன்னா, உன் மனசை என்கிட்டேந்து நீ நகராதபடிக்கு என் சம்பந்தப்பட்டவே நீ இருந்துட்டே வந்தன்னா இந்த காம குரோத லோப மோக மதம் ஆகிற இந்த 6 விஷயங்கள் உன்னை தாக்காது. நீ ஆனந்தகரமாக இருப்ப. அதனாலேயே பக்தியானது உன் மனசுக்குள்ளே வந்துடும். இந்த பக்தி வந்துருத்துன்னா உன் ஜென்மா பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த ஞானத்தை தாண்டி அந்த மோட்சத்தை இந்த பக்தியானவள் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தியினுடைய பெருமையை சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுற. இந்த பக்தியினுடைய பெருமையை கர்ணாமிர்தத்தில் லீலாசுகர் அப்படின்ற மகான் ஒரு ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் சதுர்வித புருஷார்த்தம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். நீ தர்மத்தை பண்ணினாதான் அர்த்தம் கிடைக்கும் உனக்கு. அர்த்தம்னா என்ன? சௌக்கியம். தர்மம் இல்லைன்னா சௌக்கியம் கிடையவே கிடையாது. அர்த்தம், அந்த சௌக்கியத்தினால உன்னுடைய காமனைகள்லாம் பூர்த்தி ஆகும். கடைசியாக மோட்சம். இதுக்கு சதுர்வித புருஷார்த்தம்னு பேர். இது எல்லோருக்கும் தேவை. இப்போ பக்திஹி எதி ஸ்திரதையா பகவன்னு சியாத். ஒருத்தனுக்கு மாத்திரம் உன்னுடைய கிருப்பையினால் உன்னுடைய திருவடியில் அப்படி அச்சஞ்சலமான பக்தி சொன்னாரோன்னு இந்த கபில வாசுதேவன், அது மாத்திரம் இருந்துருத்துன்னா இந்த சதுர்வித புருஷார்த்தமும் அந்த ஜீவனை அடையணும்னு போட்டின்னு வருமா. தெய்வேரண பலித திவ்ய கிஷோர வேஷே முக்திஹி ஸ்வயம் முகுலுதாஞ்சலிஹி உபாஸ்தே. இந்த முக்தியானவள், முக்தினா மோட்சம்னு சொன்னேன், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த மோட்சமாகக்கூடிய அந்த தேவதை என்ன பண்ணுவான்னா, இப்படி இவன் பகவத் பக்தி பண்ணிட்டு பகவானுடைய சந்நிதியில் இப்படி ஆராதனமோ பாட்டோ பாடின்னு இருக்கும்போது நேராக கதவை திறந்துட்டு உள்ளே கையை கூப்பிண்டு அந்த மோட்சமாகிற தேவதை என்னை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்னு அந்த பரம பக்தியோடு இருக்கக்கூடிய அந்த பக்திமானை பார்த்து இந்த மோட்ச தேவதையானவள் கேட்பாளாம். இந்த மோட்சம்தானே உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு மேலே எதுவும் கிடையாதோன்னு. அப்பேற்பட்ட மோட்ச தேவதையே என்னை நீ ஏற்றுக்கணும்னு இந்த பக்திமானாக இருக்கக்கூடிய அந்த பக்தனை கேட்பா. பாக்கி இந்த 3 புருஷார்த்தம் இருக்கே, தர்மம், அர்த்தம், காமம், இது 3மே கம்மி தானே. அந்த தர்மம், அர்த்தம், காமம்லாம் இருக்குல்ல, இது பெரிய அளவிலே இவர் ஏற்றுக்கோன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறார். நாமெல்லாம் ரொம்ப சின்னவள், நாம் போய் சொன்னால் ஏற்றுப்பாரோ அப்படின்றதுக்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறதுன்னா அந்த தர்மம், அர்த்தம், காமம்லாம் இந்த பக்தனுடைய ஆத்து வாசல்ல
அந்த கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு காத்துன்னு இருக்கான், நம்மளை கூப்பிடுவாரா கூப்பிடுவாரா கூப்பிடுவாரான்னு. அப்படி ஒரு பக்தன் பகவானிடத்தில் மாத்திரம் திடமான பக்தி பண்ணினானா முக்தி தேவதையே வந்து கெஞ்சுவா அப்படின்றது போல ஒரு அழகான ஸ்லோகம் கருணாபதத்தில் சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பக்தியினுடைய பெருமைக்காக சொன்னேன். அப்படி பகவான் பக்தியுடைய பெருமையெல்லாம் சொல்லி இந்த பக்தி ஒன்று இருந்துட்டா போதும், பகவானை போய் நீ அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். ரொம்ப அருமையான அத்தியாயம். இது பிரவச்சனமாக சொல்ல ஆரம்பித்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்லலாம். ஆனால் இப்போ சங்கிரகமாக சொல்லிட்டு இருக்கிறதுனால சங்கிரகமே பெருசாகிடுது இன்றைக்கி. அதனால் இப்போ ஏற்பட்ட அழகான பக்தி லட்சணம், மேலே யோக லட்சணங்கள்லாம் வரப்போகிறது, நிறைய விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி இந்த பக்தி லட்சணத்தையும் மகான்களுடைய லட்சணத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியம் மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சவிம்சோऽध्यायः शौनक उवाच कपिलः तत्त्वसंख्याता भगवान् आत्ममायया जातः स्वयमजः साक्षात् आत्मप्रज्ञप्तये नृणाम् नह्यस्य वर्ष्मणः पुंसां वरिम्णः सर्वयोगिनां विश्रुतौ श्रुतदेवस्य भूरि तृप्यन्ति मे सवः यद्यद्विधत्ते भगवान् स्वच्छन्दात्मा आत्ममायया तानि मे श्रद्दधानस्य कीर्तन्यानि अनुकीर्तया। सूत उवाच द्वैपायनसखस्त्वेवं मैत्रेयो भगवान् तथा प्राहेदं विदुरं प्रीतः आन्वीक्षिक्यां प्रचोदितः। मैत्रेय उवाच पितरिप्रस्थिते अरण्यं मातुः प्रिय चिकीर्षया तस्मिन् बिन्दुसरे अवात्सीत् भगवान् कपिलः किल तमासीनमकर्माणं तत्त्वमार्गाग्रदर्शनं स्वसेतुं देवहूत्याह धातुः संस्मरति वचः। देवहूतिरुवाच निर्विण्णा नितरां भूमन् असदिन्द्रियतर्षणात् येन सम्भाव्यमानेन प्रपन्नान्धं तमः प्रभो तस्य त्वं तमसोऽन्धस्य दुष्पारस्य अद्यपारगम् सच्चक्षुः जन्मनामन्ते लब्धं मे त्वदनुग्रहात् य आद्यो भगवान् पुंसाम् ईश्वरो वै भवान् किल लोकस्य तमसान्धस्य चक्षुः सूर्य इवोदितः अच मे देव सम्मोहम् अपाक्रष्टुं त्वमर्हसि योऽवग्रहोऽहं ममेतीति एतस्मिन् योजितस्त्वया तन्त्वागताहं शरणं शरण्यं स्वभृत्य संसारतरोः कुठारं जिज्ञासयाहं
प्रकृतेः पूरुषस्य नमामि सद्धर्मविदां वरिष्ठम्। मैत्रेय उवाच इति स्वमातुः निरवद्यमीप्सितम् निशम्य पुंसाम् अपवर्गवर्धनम्। दियाभिनन्द्य आत्मवतां सतां गतिः बभाषईषत् स्मितशोभिताननः। श्रीभगवानुवाच योग आध्यात्मिकः पुंसाम् मतो निःश्रेयसाय मे अत्यन्तोपरतिर्यत्र दुःखस्य च सुखस्य च तमिमं ते प्रवक्ष्यामि यमवोचं पुराणगे। ऋषीणां श्रोतुकामानां योगं सर्वाङ्गनिपुणम् चेतः खल्वस्य बन्धाय मुक्तये चात्मनो मतम्। गुणेषु सक्तं बन्धाय रतं वा पुंसि मुक्तये अहं ममाभिमानोत्थैः कामलोभादिभिः मलैः। वीतं यदा मनःशुद्धम् अदुःखम् असुखं समम् तदा पुरुष आत्मानं केवलं प्रकृतेः परम्। निरन्तरं स्वयं ज्योतिः अणिमानम् अखण्डितम्। ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियुक्तेन चात्मना परिपश्यति उदासीनं प्रकृतिं च हतौजसम्। न युज्यमानया भक्त्या भगवती अखिलात्मनि। सदृशोऽस्ति शिवः पन्था योगिनां ब्रह्मसिद्धये। प्रसङ्गम् अजरं पाशम् आत्मनः कवयो विदुः। स एव साधुषु कृतः मोक्षद्वारम् अपावृतम्। तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनाम् अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः। मयि अनन्येन भावेन भक्तिं कुर्वन्ति ये दृढाम्। मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजन बान्धवाः मदाश्रयाः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधाः तापाः नैतान्मद्गतचेतसः। तयेते साधवः साध्वी सर्वसङ्ग विवर्जिताः। सङ्गस्तेषु अथ ते प्रार्थ्यः सङ्गदोषहराहिते।
सतां प्रसङ्गात् मम वीर्यसंविदाः भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः तज्जोषणात् आशु अपवर्गवर्त्मनि श्रद्धारतिः भक्तिरनुक्रमिष्यति भक्त्या पुमाञ्जात विराग ऐन्द्रियात् दृष्टश्रुतात् मद्रचनानुचिन्तया चित्तस्य यत्तः ग्रहणे योगयुक्तः यतिष्यते ऋजुभिः योगमार्गैः असेवयायं प्रकृतेर्गुणानां ज्ञानेन वैराग्य विजृम्भितेन योगेन मयि अर्पितया च भक्त्या मां प्रत्यगात्मानम् इहावरुन्धे देवहूतिरुवाच काचित्त्वयि उचिता भक्तिः कीदृशी मम गोचरा यया पदं ते निर्वाणम् अञ्जसान्वाश्रवा अहम् यो योगो भगवद्बाणः निर्वाणात्मन् त्वयोदितः कीदृशः कति चाङ्गानि यतस्तत्त्वावबोधनम् तदेतन्मे विजानीहि यथाहं मन्दधीर्हरे सुखं बुद्ध्येय दुर्बोधं योषा भवदनुग्रहात् मैत्रेयोवाच विदित्वार्थं कपिलो मातुरित्थं जातस्नेहो यत्र तन्वाभिजातः तत्त्वाम्नायं यत्प्रवदन्ति साङ्ख्यं प्रोवाच वै भक्तिवितानयोगम् भगवानुवाच देवानां गुणलिङ्गानाम् आनुश्रविककर्मणां सत्य एवैकमनसः वृत्तिः स्वाभाविकी तु या अनिमित्ता भागवती भक्तिः सिद्धेर्गरीयसी जरयत्याशु या कोशं निगीर्णम् अनलो यथा नैकात्मतां मे स्पृहयन्ति केचित् मत्पादसेवाभिरताः मदीहाः येऽन्योन्यतः भागवताः प्रसज्य सभाजयन्ते मम पौरुषाणि पश्यन्ति ते मे रुचिराण्यम्बसन्तः प्रसन्नवक्त्रारुणलोचनानि रूपाणि दिव्यानि वरप्रदानि साकं वाचं स्पृहणीयां वदन्ति तैर्दर्शनीय अवयवैः उदार विलासहासेक्षित वामसूक्तैः हृतात्मनः हृतप्राणांश्च भक्तिः अनिच्छतो मे गतिमण्वीं प्रयुङ्क्ते
अथो विभूतिं मम मायाविनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृत्तम् श्रियं भागवतीं वा स्पृहयन्ति भद्राम् परस्य मेते अश्नुवते तु लोके न कर्हि चिन्मत्पराः शान्तरूपे नङ्क्ष्यन्ति नो मे अनिमिषो लेढिहेतिः येषामहं प्रिय आत्मा सुतश्च सखा गुरुः सुहृदः दैवमिष्टम् इमं लोकं तथैवामुम् आत्मानम् उभयायिनम् आत्मानम् अनुये चेह ये रायः पशवो गृहाः विसृज्य सर्वान् अन्यांश्च मामेवं विश्वतो मुखम् भजन्ति अनन्यया भक्त्या तान् मृत्योः अतिपारये नान्यत्र मद्भगवतः प्रधान पुरुषेश्वरात् आत्मनः सर्वभूतानां भयं तीव्रं निवर्तते मद्भयात् वाति वातोऽयं सूर्यस्तपति मद्भयात् वर्षतीन्द्रो दहति अग्निः मृत्युश्चरति मद्भयात् ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियोगेन योगिनः क्षेमाय पादमूलं मे प्रविशन्ति अकुतो भयम् एतावानेव लोकेऽस्मिन् पुंसां निःश्रेयसोदयः तीव्रेण भक्तियोगेन मनोमयी अर्पितं स्थिरम् श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे पञ्चविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।